ஆரோனுடைய குமாரர். சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயோட பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவருடைய வம்ச வரலாறாவது, ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்களே. ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்புக் கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். முதற்பேரானவையெல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற்பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாயிருக்கும். நான் கர்த்தர் என்றார். ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஏற்கனவே ஆரோனையும் அவருடைய குமாரரையும் ஆசாரியராக நியமித்து அவர்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறார். இப்போது கர்த்தர் அவர்களை ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கிறார். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் செய்ய கடவன். ரோமர் 12:7. ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசாரிய ஊழியம் செய்தது போல கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஊழியத்தை நாம் உண்மையாயும் உத்தமமாயும் பரிசுத்தத்தோடும் செய்ய வேண்டும். ஆசாரிய ஊழியம் கனமுள்ளது. அந்த ஊழியத்தை அவர்கள் மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே ஊழியம் செய்கிறவர்கள் எப்போதும் அந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை விசாரிக்க வேண்டும். கர்த்தர் ஆசாரியருக்கு ஒரு சில விசேஷித்த சிலாக்கியங்களையும் மேன்மைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஆசாரிய ஊழியம் மிகுந்த கவனத்தோடும் பொறுப்போடும் செய்ய வேண்டிய ஊழியமாய் இருக்கிறது. கர்த்தர் ஆரோனையும் அவருடைய குமாரரையும் மாத்திரமே ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமித்திருக்கிறார். மற்றவர்கள் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியருடைய ஊழியத்தை ஆரோனும் அவருடைய குமாரரும் தவிர வேறு யாரும் செய்யவும் கூடாது. அவர்களுடைய ஊழியத்தில் தலையிடவும் கூடாது. ஆரோனையும் அவருடைய குமாரரையும் தவிர மற்ற யாரும் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில் வரக்கூடாது. இந்த ஊழியம் ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனையும் அவருடைய குமாரரையும் தவிர மற்றவர்கள் எல்லோருமே ஆசாரிய ஊழியத்தை பொறுத்த வரையில் அந்நியர்களாகவே பாவிக்கப்படுகிறார்கள். ஆரோனும் அவருடைய குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை காக்க வேண்டும். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அருகாமையில் பிரவேசிக்க முடியும். பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு தரம் மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கலாம். அந்த ஸ்தலத்தில் மற்றவர்கள் யாரும் பிரவேசித்து விடாதவாறு ஆசாரியர்கள் அதன் வாசலை காவல் காக்க வேண்டும். இந்த வசன பகுதியில்
ஆரோனுடைய குடும்பத்தை பற்றி ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தாரை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகள் இங்கு மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எலெயாசாரும் இத்தாமாரும் ஆரோனுடைய இளைய குமாரர். அவர்கள் இருவரும் தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். இவர்கள் இருவரும் தங்கள் தகப்பனாகிய ஆரோனுடைய ஆலோசனையின் பிரகாரம் தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறார்கள். இவர்களுடைய ஊழியம் ஆரோனுடைய நேர்பிடி மேற்பார்வையில் நடைபெறுகிறது. ஆரோனுடைய மூத்த குமாரராகிய நாதாபும் அபியூவும் ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்யாமல் தங்களுடைய இஷ்டப்படி செய்தார்கள். அவர்கள் இருவரும் ஆரோனுடைய நேரடி மேற்பார்வையில் இல்லாதபோது கர்த்தருடைய சந்நிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்திருக்க வேண்டும். இதனால் அவர்கள் இருவரும் மரித்து போனார்கள். இந்த சம்பவத்தை பற்றி இந்த வசன பகுதியில் மறுபடியுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாய் மலையில் கர்த்தர் மோசையோட பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாறாவது, ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்களே. ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. இந்த வசன பகுதியில் ஆரோன், மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வம்ச வரலாற்றைப் போல மேலும் சில சந்ததியாரின் வம்ச வரலாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: ஆதாம், நோவா, நோவாவின் புத்திரர், சீகேம், தேராகு, இஸ்மவேல், ஈசாக்கு, ஏசா, ஏசாவின் குமாரன் யாக்கோபு, ஆரோனும் மோசேயும், பேரேஸ், இயேசு கிறிஸ்து. மோசேயின் புத்திரரை பற்றி இங்கு கூறப்படவில்லை. யாத்திராகமம் 2:22, யாத்திராகமம் 18:4 ஆகிய வசனங்களில் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. மோசே தன்னுடைய சொந்த குடும்பத்தாருக்கு ஊழியத்தில் எந்த ஒரு விசேஷித்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. தன்னுடைய வாழ்நாளில் தன் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு மேன்மையான சிலாக்கியங்களையோ அதிகாரங்களையோ கொடுக்கவில்லை. தன் மரணத்திற்கு பின்பு கூட மோசே தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒன்றும் சேர்த்து வைத்ததாக தெரியவில்லை. மோசேயின் வம்ச வரலாற்றில் அவருடைய தந்தையாகிய அம்ராமை பற்றியும் கோகாத்தை பற்றியும் மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்திரத்திலே அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது அவர்கள் இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. இப்பொழுது எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேலின் ஆதி ஆசாரியர்களாக 4 பேர் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார். ஆரோனை பிரதான ஆசாரியனாக பிரதிஷ்டை பண்ணிய பின்பு மோசே தன்னுடைய ஆசாரிய ஊழியத்திலிருந்து விலகிக் கொள்கிறார். அதன் பின்பு ஆரோனும் அவருடைய 2 குமாரர்களாகிய எலெயாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியத்தை கவனத்தோடு செய்து வருகிறார்கள். ஆரோனும் அவருடைய குமாரரும் தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். இந்த ஊழியத்தில் லேவியர்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்பு கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆரோனுக்கு விசேஷித்த மேன்மையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். லேவி கோத்திரத்தில் உள்ள மற்ற எல்லோரையும் விட ஆரோனே மிகவும் விசேஷமானவர். இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் பிரபுக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களை விட ஆரோனுக்கு மேன்மையான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக ஆரோனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய வேண்டும். கர்த்தர் லேவி கோத்திரத்தாரை ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து என்றும், லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்புக் கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்லுகிறார். லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும்
இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய வேண்டும். பலி செலுத்துவதற்காக கொண்டு வரப்படும் மிருகங்களை லேவியர்கள் கொல்ல வேண்டும். அதன் பின்பு ஆசாரியர்கள் அந்த மிருகத்தின் இரத்தத்தை கர்த்தருடைய சந்நிதியில் தெளிப்பார்கள். அதன் பின்பு ஆசாரியர்கள் பலியிடப்பட்ட மிருகத்தின் கொழுப்பை தகனிப்பார்கள். ஆசாரியர்கள் தூபபீடம் ஏற்றும்போது லேவியர்களே அந்த தூபத்தை கலக்க வேண்டும். தூபபீடம் காண்பிப்பதற்கான அனைத்து பணிவிடைகளையும் லேவியர்கள் செய்து முடித்து அதை ஆசாரியரின் கையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதன் பின்பு ஆசாரியர்கள் தூபபீடத்திலே தூபம் ஏற்றுவார்கள். லேவி கோத்திரத்தார் ஆரோனுக்கு பணிவிடை செய்வது மாத்திரமல்ல, அவர்கள் வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காக்க வேண்டும். இஸ்ரவேலில் முதற் பேர்களுக்கு பதிலாக கர்த்தர் லேவியரை தெரிந்து கொண்டார். ஆகையினால் லேவியர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றும் நான் கர்த்தர் என்றும் சொல்லுகிறார். முதற் பேரானவை எல்லாம் கர்த்தருடையவை. கர்த்தர் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலின் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் உள்ள முதற் பேரான யாவையும் தமக்கென்று பரிசுத்தப்படுத்தினார். ஆகையினால் அவைகள் கர்த்தருடையவைகளாய் இருக்கும். இஸ்ரவேலின் முதற் பேர்கள் அனைத்தும் கர்த்தருக்குரியவை. எகிப்தில் தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் பண்ணப்பட்ட வேளையில் இருந்து கர்த்தர் இஸ்ரவேலின் முதற் பேர்களை தமக்குரியவைகளாக அறிவித்திருக்கிறார். இப்பொழுது இஸ்ரவேலரின் முதற் பேர்களுக்கு பதிலாக கர்த்தர் லேவியரை தெரிந்து கொள்கிறார். இஸ்ரவேலின் முதற் பேர்கள் எண்ணி தொகையேற்றப்படுகின்றன. நர ஜீவன்களுக்கு பதிலாக நர ஜீவன்களையும் மிருக ஜீவன்களுக்கு பதிலாக மிருக ஜீவன்களையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். லேவியரின் தொகைக்கு அதிகமாக இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேர்கள் மீட்கப்பட்டார்கள். மிருக ஜீவன்களில் தலையீற்றுகளும் மீட்கப்பட்டன. கழுதைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி மீட்பின் கிரயமாக செலுத்தப்பட்டது. அசுத்தமான மிருக ஜீவன்கள் கிரயத்திற்கு விற்கப்பட்டு அதன் தொகை ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டது.